நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சென்னை மாவட்டத்திலே பாடல்பட்ட சிவாலயங்களிலே திருமயிலை, அதன் பின்னர் திருவலிதாயம். வலிதாய ஈஸ்வரர் என்றும் வல்லீஸ்வரர் என்றும் புகழ்பெற்ற ஜெகதாம்பிகை தாயம்மை உடனாய திருஞான சம்பந்தரின் திருப்பாடல்களை ஏற்ற இறைவனார் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் சென்னையின் நகரின் மேற்கு பகுதியிலே பாடி என்கின்ற கிராமத்திலே பெரும் வனப்பு மிகுந்ததான உயர்ந்த வயல்களுக்கு நடுவே அமைந்துள்ள இத்திருத்தலத்திலே இறைவன் வல்லீஸ்வரராக அருளாட்சி பண்ணுகின்றான். ஆவடி சாலையிலே இது அமைந்துள்ளது. பரத்வாஜ முனிவர் கருங்குருவியாக வந்து இத்தலத்திலே தங்கி இறைவனை வழிபட்டு உய்ந்தமையினாலே திருவலிதாயம் என்றும், குரு பகவான் படைப்புத் தொழிலிலே தன் அருள் பலம் குன்றிய நிலையிலே வந்து சேர இறைவனை நோக்கி தவமியற்றி தாயம்மையின் அருளை பெற்று மீண்டும் நவகிரகங்களிலே பிரகஸ்பதியாக, தேவேந்திர பிரகஸ்பதியாக இருந்து கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் குருஸ்தலம் என்பர். வெளிப்பிராகாரத்திலே இவருக்கு அழகான ஒரு தனித்தலமே இருக்கின்றது. பிரதி வருடமும் குரு பெயர்ச்சி பெருவிழாவாகவும் பிரம்மோற்சவமும் 12 நாட்கள் நடைபெறுகின்ற திருத்தலம். தாயம்மை அம்பாள் சன்னதிக்கு எதிரே வெளிப்பிராகாரத்தில் சிம்மவாகினியாக அமர்ந்திருக்கும் திருக்கோலம் ஆச்சரியமாக இருக்கின்றது. அம்பிகை தாயம்மை உடனாய திருவலிதாயர் அமர்கின்ற திருத்தலம். தோஷம், குரு தோஷம் நீக்கி குருபலன் பெருகி அனைவரும் திருமணம் முதலான அனைத்து 16 பேர்களையும் பெற்று வாழ வழிவகுக்கும் திருத்தலம். அனைவரும் கண்டு இறையருள் பெற இங்கு நடக்கின்ற 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற பெரிய அடியார் திருக்கூட்டங்கள் வந்து அழகாக கோவிலை ஒவ்வொரு அணுவாக துடைத்து பூஜா பாத்திரங்களை கழுவி பிராகாரத்தில் எங்கும் இருக்கின்ற எண்ணெய் பிசுக்களை நீக்கி இவ்வாறெல்லாம் திருப்பணி செய்கின்ற சிவனடியார்களின் திருக்கூட்டத்தோடு நாமும் ஒரு அணில் இராமபிரானுக்கு செய்தது போல் நாமும் இவர்களுக்கு ஓய்வெடுக்கச் சொல்லி அவர்கள் காரியத்தில் நாம் பங்கீடு செய்வதும், அல்லது அவர்களுக்கு அன்னம் பரிபாலிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இப்பொழுதெல்லாம் இவ்வளவு பேருக்கு அன்னம் தர வேண்டும் என்றால் கொண்டு தர எவ்வளவோ பேர் இருக்கும் நிலையிலே அவ்வையிலாவது ஏதாவது ஒரு விதத்திலே சிவனடியார்களுக்கு மாயேஸ்வர பூஜை செய்து நம் குருபலத்தை பெருக்கிக் கொள்வோம் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றோம். திருச்சிற்றம்பலம்.